அதானில டாப்கான் 625 வாட்ஸ் பேனல் போட்டு நம்ம பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த சோலார் போட்டதுக்கு அப்புறம் அவரோட பில் வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபாய் இருக்கு சார். இப்போ டே டைம் ஜெனரேஷன் ஆகிற சோலார் எல்லாமே இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். இப்போ சோலார் டே டைம் ஜெனரேஷன் ஆகுறது எல்லாமே நம்ம அக்கௌண்டிங்ல போயிட்டு ஸ்டோரேஜ் ஆயிடும். 2 months ஒன்ஸ் அந்த மினிமம் பில் பே பண்றாரு சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து 40 to 50 இயர்ஸ் வரும் சார். இன்ஸ்டலேஷன் வந்து 2 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். 10 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆன் சைட் வாரண்டியோட வருது. 4000 இன்ஸ்டலேஷனுக்கு மேல பண்ணிருக்கோம். PM சூரியகர் ஸ்கீம்ல மட்டும் நம்ம 500+ இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. நான் ஒரு கன்சியூமர், அது மின் நுகர்வோர். என்னுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மின்சார கட்டண பில் மின் தொகை வந்து அதிக அளவிலே வந்து கொண்டிருந்தது. அவர்களிடத்துல 5 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த சோலார் கூரையை எங்கள் வீட்டு மாடியில் அமைத்தோம். இதுவரை ஒரு புகார் கூட கிடையாது. ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் என்று நாங்கள் கூப்பிட்டால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நான் மின் கட்டணம் செலுத்த வேண்டியது எனக்கு மீதமாயிருக்கின்றது. 100க்கு 100 அல்ல 1000 மடங்கு அற்புதமான ஒரு திட்டம், அற்புதமான ஒரு டெக்னாலஜி. அதை மிகச்சரியா செய்துட்டு இருக்கிற சோலார் ஹைடெக் எனர்ஜியினுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் கரண்ட் பில் அதிகமாயிட்டு இருக்க டைம்ல எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி சூப்பரா சோலார் பேனல் போட்டு கரண்ட் பில் நம்ம குறைச்சு தரோம்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நம்ம கம்பெனி பேர் என்ன, இப்போ நம்ம நிக்கிற சைட் எங்கேனா இருக்கு? நம்ம கம்பெனியோட நேம் வந்து ஹைடெக் சோலார் எனர்ஜிஸ். நான் வந்து கம்பெனியோட மேனேஜர். நம்மளது வந்து சேலம் பேஸ்டு சார். இப்போ இருக்க சைட் வந்து சேலம்ல தான் இருக்கு. சேலம் அம்மாப்பேட்டையில இருக்கு சார். ஓகேங்கண்ணா. இப்போ இந்த வீட்டுக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் நம்ம ஆக்சுவலா? இப்போ 5 கிலோவாட் பண்ணிருக்கோம். ஓகே. அதானில டாப்கான் 625 வாட்ஸ் பேனல் போட்டு நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. இது பைஃபேஷியல் தான். பைஃபேஷியலுக்கு அடுத்த ஸ்டேஜிங் சார் டாப்கான். ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலா என்னென்ன பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றாங்க? சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12,000 to 15,000 பே பண்ணிட்டு இருந்தாரு. 2 months ஒன்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த சோலார் போட்டதுக்கு அப்புறம் அவரோட பில் வந்து பாத்தீங்கன்னா 550 ரூபாய் வருது சார். 2 months ஒன்ஸ் 550 தான் வருது. 550 அது வந்து நெட்வொர்க் சார்ஜஸ்னு நம்ம மினிமம் பில் இருக்கு இல்லீங்களா, ஆமாங்க, கட்டிட்டு இருக்காரு. ஓகே சூப்பர்ண்ணா. இப்போ வந்து 12,000 15,000 வருதுன்னா இது என்னென்ன யூஸ்னா இருக்கு ஆக்சுவலா? கம்ப்ளீட் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாமே யூஸ் பண்றாரு சார். ஏசி யூஸ் பண்ணிக்கிறாரு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, லைட்டிங் லோடு, ஃபேன், டிவி, தண்ணி மோட்டர் முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிக்குவாரு. ஓகே. இது வந்து நம்ம வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கால்குலேஷன்ல தான் நம்ம பண்றோம். ஓகேங்கண்ணா. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கால்குலேஷன் அது என்னங்கண்ணா? சோலார் போறோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ இபில வந்து பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு டைம் ரீடிங் எடுக்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இந்த சோலாரோட ஒர்க்கிங் என்ன மாதிரினா டே டைம் ஜெனரேஷன் ஆகுது இல்லீங்களா? சோலார் வந்து டே டைம் ஜெனரேஷன் ஆகுது. ஓகேங்கண்ணா. இப்போ டே டைம் வந்து அதிகமா யாரும் வீட்டுல பயன்படுத்துறது இல்ல. ஓகே. ஸோ எல்லாருமே வந்து வேலைக்காக ஒர்க்குக்கு வெளியில போயிடுறாங்க இல்லைங்களா? இப்போ டே டைம் ஜெனரேஷன் ஆகிற சோலார் எல்லாமே இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே. நம்ம இபிக்கு கொடுத்துறோம். இபிக்கு நம்ம கொடுத்துறோம். ஓகே. இப்போ நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் போனதுக்கு அப்புறம் இது வந்து ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்றோம் சார். ஓகேங்கண்ணா. இது வந்து நைட்ல வந்து சன்லைட் போனதுக்கு அப்புறம் இது வேலை செய்யாது. ஓகே. டேல வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இபில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. பை டைவர்ஷனல் மீட்டர்னு கொடுத்துருவாங்க. இப்போ சோலார் டே டைம் ஜெனரேஷன் ஆகுறது எல்லாமே நம்ம அக்கௌண்டிங்ல போயிட்டு ஸ்டோரேஜ் ஆயிடும். ஓகே. இபில நம்ம கணக்கு வச்சுப்பாங்க. ஓகேங்கண்ணா. நைட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட் போனதுக்கு அப்புறம் இந்த சோலார் வேலை செய்யாது. வழக்கம் போல அவங்க வந்து இபில இருந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ இது எப்படி கால்குலேஷன் சார்? டேல கொடுத்துருக்கோம், நைட் நம்ம அவங்க கிட்ட வாங்குறோம். இது வந்து 60 நாளைக்கு ஒரு டைம் வந்து பில் எடுத்துட்டு யூனிட்டால லெஸ் பண்ணி போடுவாங்க. ஓகேம்மா. இவ்வளவு யூனிட் நம்ம கொடுத்தோம்னா எவ்வளவு கன்சியூம் பண்ணதோட கழிச்சிருவாங்க. ஆமாம் சார். ஓகே. மீதி தான் நம்ம கரண்ட் பில்லா கட்டணும். வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோவாட் 1500 யூனிட் ஜெனரேஷன் ஆகுது சார். சூப்பர்ண்ணா. ஓகே. 2 மாசத்துக்கு. இப்போ இவர் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1500 யூனிட் பயன்படுத்துறாருன்னா ஓகே அப்படியே ஜீரோ சார். இப்போ நம்ம கரண்ட் கன்சப்ஷன் நம்ம பயன்படுத்துறதுக்கு உண்டான பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜீரோ தான். ஆமா. இப்போ இபில வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்றத மட்டும் ஒன்னு வாங்குறாங்க சார், கலெக்ட் பண்றாங்க. ஓகே. அது வந்து நெட்வொர்க் சார்ஜஸ்னா ஒரு யூனிட் நம்ம ஜெனரேஷன் பண்ற ஒரு யூனிட்டுக்கு ₹1.60 சார்ஜ் பண்றாங்க. ஓகே. அது வந்து கமர்ஷியலுக்கு. ஓகே. டொமஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா அதுல 20% நமக்கு ஒரு 31 பைசா வரும் சார். ஓகே. இப்போ இந்த 1500 யூனிட்டுக்கு ஒரு 560 ரூபாய் மட்டும் ஒரு 2 months ஒன்ஸ் அந்த மினிமம் பில் பே பண்றாரு சார். 2 months ஒன்ஸ் மட்டும் பே பண்ணா போதும். அவ்வளவுதான். கரண்ட் பில் பே பண்ற மாதிரி 550 ரூபாய் தான். அவ்வளவுதான் சார். ஓகேங்கண்ணா. இப்போ ஆக்சுவலா இங்க எப்படி நம்ம லே பண்ணிருக்கோம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்கோம்? ஜிஐ ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இது ஃபுல்லாவே ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான். இது என்ன ஹைட்ல நான் போட்டிருக்கோம் நம்ம சார்? இப்போ அந்த சைடு வந்து 10 அடி. ஓகே. இந்த சைடு வந்து 7 அடி சார். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த சைடு வந்து 10 அடியும் சவுத் சைடு வந்து பாத்தீங்கன்னா 7 அடியிலே இருக்கு சார். இவ்வளவு ஹைட் கொடுக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்காங்களா இல்ல? இது வந்து இப்போ பைபேஷியல் பேனல் இல்லைங்களா? ஓகே. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இவர் மத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பேஸ் இந்த இவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்க. வந்து நீட்டா பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. அதனால நம்ம நார்மலா பண்றதை விட 2 feet இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அவரோட இடத்தையும் நம்ம அவருக்கு பயன்படுற மாதிரி பண்ணி நம்ம பண்ணி கொடுத்தோம். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளவு நாள் லைஃப் வரும் இதுக்கு? சார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 to 50 இயர்ஸ் வரும் சார். 40 to 50 இயர்ஸ் வருமா? துரு ஏறாது. ஓகே. துரு ஏறாது. மழை தண்ணி எது பட்டாலும் துரு ஏறாது. ஓகே. இது எவ்வளவு திக்னஸ்ல நாம போட்டிருக்கோம்?
சார் 80/80 mm 80/80 mm. 3 mm திக்னஸ். ஓகே, நல்லாவே லோடு தாங்கும். நல்லாவே லோடு தாங்க. நம்ம இப்போ ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய ஒரு மாடியில தான் நம்ம இருக்கோம். இங்க வந்து எப்படி இருந்தாலும் காத்து பயங்கரமா அடிக்கும். அப்பனால இது பிரச்சனை ஆகாதா? ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார். அதுக்கு ப்ரொவிஷன் நம்மள ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து நம்ம வந்து புல்லட் போல்ட்லாம் போட்டு நம்ம நிறுத்திருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் வந்து சிவில் ஒர்க் பண்ணிருக்கு. ஓ, இது கஸ்டமர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். ஓகேங்களா. இல்ல இது நம்மளே பண்ணி தந்துறோம் சார். ஓ, இது நீங்களே பண்ணி தரீங்க? இதே நம்மளே பண்ணி தந்துறோம் சார். ஓ, சூப்பர். நம்ம கன்சியூமர் போட ரெடினா இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் போறதுல இருந்து இபி ஃபாலோ பண்றது, பேங்க் லோன் வேணும்னாலும் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் எல்லா ஒர்க்கும் அவங்க சைன் பண்ணி கொடுத்தா போதும் சார். அவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை. ஓகேங்களா. ஆமாங்க சார். ஸோ இப்போ இதுக்கு நம்ம மானியமும் வாங்கி கொடுத்துருக்கோமா? சார் ஆமாங்க சார். இது வந்து சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு 1 monthல மானியம் வந்துருச்சு. ஓகே. இப்போ இது வந்து பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years மேல ஆகுது. ஓ, சூப்பர்ண்ணா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 month அந்த மாதிரி எடுத்தது சப்சிடி வரதுக்கு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் மேக்ஸிமம் 1 week to 15 daysக்குள்ளே எல்லாருக்கும் சப்சிடி வந்துருது. சீக்கிரமா கொடுத்துட்றாங்க சார். ஓகேங்கண்ணா. இப்போ இன்னொரு டவுட், இப்போ இது வந்து 5 கிலோவாட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இது போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. 15,000 பில் வருது. நீங்க இது இன்வெஸ்ட் பண்ணி போடுறாங்கல்ல, இது டோட்டலா எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு ஆக்சுவலா? சார் இது வந்து இவர் சார் போடும்போது 3,20,000 போட்டாரு. ஓகே. அதுல 78,000 மானியம் வந்து. ஓ, அதுல 78 மானியம் கழிஞ்சிரும். ஓ, சூப்பர்ண்ணா. இவரோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2,20,000. ஓ, அவ்வளவுதான். ஓகே. ஸோ அப்போ இந்த 1 yearலயே அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல சார்? 1.5 yearsல அவர் எடுத்துருவாரு. ஓ, சூப்பர்ண்ணா. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இந்த பேனல் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துரும் சார்? நம்ம வந்து நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 2 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் சார். எல்லா ஒர்க்கும் ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் வந்து 2 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். ஓ, சூப்பர்ண்ணா. சார் இப்போ அவர் கன்சியூமர் ரெடினா நம்ம 1 dayலயும் பண்ணிடுவோம் சார். ஓகே. இப்போ மார்னிங் 10 o'clock நம்ம விசிட் பண்றோம், எங்களுக்கு இன்னைக்கே பண்ணி தரணும்னாலும் நம்ம ரெடி சார். எப்பவுமே ரெடி ஸ்டாக்ல இருக்கு. ஓகேங்கண்ணா. இமீடியட்டா பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இபி ஒர்க், மீட்டர் வர்றது, சப்சிடி வர்றது மட்டும் அந்த நம்ம கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி வர்றது இருக்கு. ஓகே. இப்போ இந்த பேனல் வந்து நம்ம அதானி மட்டும் தான் யூஸ் பண்றோமா இல்ல வேற எதுவும் போடலாமா? அதானி யூஸ் பண்றோம், கோல்டி யூஸ் பண்றோம், அமேஸ்னு சொல்லிட்டு நம்ம அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஓகே. விக்ரம் யூஸ் பண்றோம். சோ கஸ்டமர் எதை கேட்டாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். டாப் மோஸ்டா இருக்கிறது அதானி, கோல்டி, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட்ல வரும். ஓகே. இப்போ ஒரு 2,20,000 இன்வெஸ்ட் பண்ணி இது போடுறாங்க. இதுக்கு லைஃப் எவ்வளவு நாள் வரும்? பேனலோட பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி மட்டும் 30 வருஷம் சார். 30 வருஷமா? 30 வருஷம் எதுவுமே ஆகாது. அதோட இன்வெர்ட்டருக்கு 10 வருஷம். ஓ, சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கேபிள்ஸ், எர்த்திங்லாம் கொடுத்துருப்போம்ல சார்? எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சார் இப்போ வந்து நம்ம டிசி கேபிள், ஏசி கேபிள் எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ டிசி கேபிள் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி பிராண்ட்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 square mm யூஸ் பண்றோம். சூப்பர்ண்ணா. ஏசியும் 6 square mm. என்ன மாதிரி பிராண்ட் யூஸ் பண்றோம் சார்? பாலிகேப் தான் யூஸ் பண்றோம். KEI. ஓகே. Inolex. ஓகே. ஈச் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்கண்ணா. இப்போ இதுக்கு எர்த்திங்னா நம்ம கொடுத்துருக்கோமா? எர்த்திங் வந்து கீழ இருக்கு. ஓகே. லைட்னிங்கர்ஸும் பண்ணிடுறோம் சார். அண்ணா இப்போ ஃபுல்லா டீடைல் வந்து சொல்லியிருந்தீங்க. இதனால வந்து உடனே 2,20,000 கொடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரி லோன் சப்போர்ட் நம்ம பண்றோம்? நேஷனலைஸ்ட் பேங்க்ல 6% இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் தராங்க சார். ஓகேங்கண்ணா. ஒரு அக்கவுண்ட் இருந்தா மட்டும் போதும் நேஷனலைஸ்ட் பேங்க்ல. சோ வட்டி ரொம்ப கம்மி, வெறும் 6% தான். ஓகே. அந்த ஒர்க் எல்லாமே அவருக்கு அப்ளை பண்ணி அவருக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அவங்க எங்கேயும் அலைய தேவையில்ல. எங்கேயுமே அவரை போக. இப்போ லோன் எடுக்கிறோம்னா கொலாட்ரல் ஏதாவது கொடுக்கணுமாண்ணா? எதுவுமே இல்ல சார். ஓ, கொலாட்ரல் தேவையில்ல. டாக்குமெண்ட். ஓகே. அவங்க ஆதார், பேன் கொடுத்தா போதும். ஓ, சூப்பர்ண்ணா. ஸோ இது கண்டிப்பா கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா சார். நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 500 சைட் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சூப்பர் ஸ்கீம்ல மட்டும். ஓ, சூப்பர்ண்ணா. 500 வீட்டுக்கு இந்த 78% சப்சிடியில் நம்ம பண்ணிருக்கோம். ஓ, பரவாயில்லைங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து இப்போ ஒரு 5 கிலோவாட் போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் இவ்வளவு கிலோவாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா எவ்வளவு பண்ணுவீங்க சார்? 1 கிலோவாட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றோம். ஓ, 1 கிலோவாட்ல போட்டா எவ்வளவு பட்ஜெட் ஆகும் சார்? 1 கிலோவாட் போட்டா உங்களுக்கு 70,000 வரும் சார். ஓகே. பட் என்னன்னா 1 கிலோவாட்டுக்கு வந்து எல்லாமே 2 கிலோவாட்டோட செட்டப் தான் வரும். ஓ, ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து 2 and 3 வந்து சஜஸ்ட் பண்றீங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ நான் எங்க வீட்டில் வந்து 3 பெட்ரூம் இருக்கு, 3 ஏசி இருக்கு, வெயில் காலம்னால 24 hours ரன் பண்றாங்க அப்படின்னாலுமே இது தாங்குமா? அதாவது பகல்ல கொடுத்துட்டு நைட்டு நம்ம வாங்குறோம். ஆமாங்கண்ணா. இது வந்து இருக்கிற ஹெவி லோடு நமக்கு கால்குலேஷன் தேவையில்லைங்க சார். ஓகே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு யூனிட் நம்ம யூஸ் பண்றாங்க ஓகே அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சோலார் வந்து எத்தனை கிலோவாட் அவங்களுக்கு வேணும் அப்படின்றத சரியான முறையில நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு அவங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செலவாகாது. வேஸ்ட் ஆகாது. அதாவது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ இல்ல ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் சேர்த்து பயன்படுத்தணும்னா அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்ணி தரோம். ஓ, சூப்பர்ண்ணா. அவங்களுக்கு சரியான இதை வந்து நம்ம அவங்களோட யூசேஜை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லி நம்ம சஜஷனே கொடுக்குறோம். ஓகேங்களா. ஒருத்தங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி இது வந்து ஒரு வீட்டுக்கும் மாறும் சார். ஓகே. இவரோட தேவை 5 கிலோவாட். சோ ஒரு
பேருக்கு 3 கிலோவாட் 4 கிலோவாட் அதனால நம்ம பண்ணிக்கலாம். போதும் சார். சார் இப்போ 1000 யூனிட் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 3 கிலோவாட் இருந்தா போதும். ஸோ யூசேஜை பொறுத்து நம்ம சொல்லிக்கலாம் சஜஷன். கிலோவாட் அப்படின்றது ஒரு வீட்டுக்கும் ஒரு மாதிரி வரும் சார். ஓகே. அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம டீம் இருக்காங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க கன்சியூமரோட அமௌண்ட் ₹1 கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி நீட்டா நம்ம பண்ணி கொடுத்தோம். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நம்ம சேலம்ல மட்டும் தான் பண்றோமா ஆல் ஓவர் தமிழ்நாடு? ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா பண்ணிரோம். ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மெகாவாட் கிட்ட லாஸ்ட் 3 இயர்ஸ்ல EPC ஒர்க்கும் நம்ம பண்ணிருக்கோம். ஓ சூப்பர்ண்ணா. கமர்ஷியல் நம்ம பண்ணி தரோம். கமர்ஷியலும் பண்றோம் சார். ஓகேங்கண்ணா. இப்போ இதுவே ஒரு கமர்ஷியல் பில்டிங் தான் கரெக்டா? இது கமர்ஷியல் பில்டிங், கீழ கமர்ஷியல், மேல வீடு சார். ஓ ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்றாங்க? இல்ல இது வந்து வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். ஓ வீட்டுக்கு மட்டும் போட்டுருக்காங்க? வீட்டுக்கு மட்டும். ஓகேங்க. நான் இப்போ சோலார் பேனல் போடுறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதுவும் செலவாகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையா அது எப்படிங்க இருக்கும்? சார் இது மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டஸ்ட் ஃபார்ம் ஆகாத ஏரியாவா இருந்ததுன்னா ஜீரோங்க சார். ஓகே. டஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஏரியாவா இருந்ததுன்னா ஒரு இயர்லி ஒரு 5 டைம்ஸ் பேனல் மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே. அதுக்காக நம்ம பணமா எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. ஓகே. வாட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்றது தண்ணி மட்டும் லைட்டா தெளிச்சு விட்டா போதும். அது வந்து நம்ம அந்த வாடிக்கையாளரே பண்ணிக்கலாம். இது வந்து கம்பெனில இருந்து வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க சார். ஓகே. இப்போ கம்பெனி சைடு வந்து என்ன மாதிரி சர்வீஸ் நான் பண்ணி தரீங்க ஆக்சுவலா? சார் கம்பெனி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பட் மோஸ்ட்லி இது வந்து சர்வீஸ் வரதே இல்லைங்க. ஓகே. இன்கேஸ் ஏதாவது இபில ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இந்த மாதிரி வந்ததுன்னா இன்வெர்டர்ல ஏசிடிபி டிசிடிபி பாக்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. அதுல ஏதாவது ட்ரிப் ஆகும். ஓகே. அதை வந்து நம்ம 1 ஹவர்ல வந்து நம்ம ஆன் பண்ணி கொடுத்துருவோம். ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இன்வெர்டர் என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன்னு போய் பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். நான் இப்போ நம்ம என்ன மாதிரி இன்வெர்டர் நம்ம சைட்ல யூஸ் பண்றோம் ஆக்சுவலா? சார் இப்போ வந்து நம்ம வந்து டை கம்பெனி இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இது வந்து 10 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆன் சைட் வாரண்டியோட வருது. அதிகமான கான்ஃபிகரேஷனால இருக்கக்கூடிய இன்வெர்டர் தாங்க சார். இது வந்து 5 கிலோவாட் சிங்கிள் பேஸ் போட்டிருக்கோம். ஓகேங்க சார் எதனால 5 கிலோவாட் சிங்கிள் பேஸ் அப்படின்னா 3 பேஸ் போடும்போது 3 லைனுமே நம்ம கொடுக்கணும். ஏதாவது ஒரு பேஸ்ல வந்து சப்ளை வரலன்னா சோலார் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ நம்ம பவரும் இதுக்கு கொடுக்குறோம். பவரும் இருந்தாதான் இது வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க. ஸோ அப்போ சிங்கிள் பேஸ் கொடுத்தோம். 3 பேஸ் வீட்டில் இருந்தாலும் ஒரு சிங்கிள் பேஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பேஸ் இன்கேஸ் இஷ்யூனாலும் இவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஓகே இது வந்து ஒர்க் ஆகும் சார். ஸோ கண்டினியூஸா ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து ஏசி கரண்ட் தான் கரெக்ட்டுங்களா? சார் ஏசி கரண்ட். ஓகே. ஏசில இருந்து இப்போ டிசில இருந்து இப்போ ஏசியா மாறி ஏசி டு இன்வெர்டர், டிசி டு இன்வெர்டர் வந்துரும் சார். ஓகேங்களா. இங்க தான் நம்ம டைரக்டா மெயின் கொடுத்துறோம். ஆமாங்க சார். ஓகே. இப்போ இது வந்து எப்படின்னா நம்ம ஆன்லைன்லயே பாத்துக்க முடியுமா? சார் எல்லாமே பாத்துக்கலாம் சார். ஆப் இருக்கு. ஓகே. அதை வாடிக்கையாளரும் பாத்துக்கலாம், நம்மளும் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் சார். நம்ம கிட்டே இவரோட ஐடி இருக்கும். ஓகே. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் வரும் சார். இன்கேஸ் ஏதாவது சர்வீஸ் இருக்குன்னா ஓகேங்க நம்ம ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். எஃபிஷியன்சி கம்மியானாலும் நம்ம பாத்துக்க முடியும். பாத்துக்கலாங்க சார். எல்லாமே வந்துடுது சார். உங்களுக்கு இன்வெர்டர் நம்ம போட்டு ஆன் பண்ற டேட்ல இருந்து எல்லா நாளுமே வந்து அக்கௌண்டபிலிட்டி ஆயிடும். ஓகே. ஒரு நாளும் நம்ம பாத்துக்கலாம், ஒரு மந்த்தும் பாத்துக்கலாம், இயர்லி வைஸும் நம்ம பாத்துக்கலாம். சூப்பர்ங்கண்ணா. இப்போ நம்ம சொன்ன எல்லா பட்ஜெட்டுமே இந்த இன்வெர்டர் இன்ஸ்டாலேஷன் பண்றதோட எல்லாமே சேர்த்து சார். எல்லாமே சேர்த்து தான் சார். ஓகேங்கண்ணா. சார் நம்ம கம்பெனி நேம் வந்து ஹைடெக் சோலார் எனர்ஜிஸ் சேலம்ல இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4000 இன்ஸ்டலேஷனுக்கு மேல பண்ணியிருக்கோம். 20 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கோம். ஓகே. இந்த சப்சிடி ஸ்கீம்ல மட்டும் இந்த PM சூரியகர் ஸ்கீம்ல மட்டும் நம்ம 500+ இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லா 4000+ இன்ஸ்டலேஷன் பண்ணிருக்கோம். சோலார் பண்ணியிருக்கோம் சார். சூப்பர்ண்ணா. வணக்கம். நான் ஈசன் இளங்கோ, சேலம் மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், சேலம் மாவட்டத்தினுடைய திட்டக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். அதெல்லாம் ஒரு பக்கம். நான் ஒரு கன்சியூமர், அது மின் நுகர்வோர். என்னுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டண பில், மின் தொகை வந்து அதிக அளவிலே வந்து கொண்டிருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய சுமையாகவும் இருந்தது. அதே நேரத்தில் மின் பயன்பாட்டையும் எங்களால் குறைக்க முடியவில்லை. இந்த நிலையில நம்முடைய அருமை நண்பர்கள் ஹைடெக் சோலார் எனர்ஜியுடைய நிறுவனத்தார் என்னிடத்திலே இது போன்று சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வசதியை உங்கள் வீட்டிலே ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நான் அவரிடத்திலே கலந்து ஆலோசித்த போது எனக்கு நம்பிக்கைக்குரிய வகையிலே அவருடைய பேச்சும் செயலும் இருந்த காரணத்தால் அவரிடத்திலே 5 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த சோலார் கூரையை எங்கள் வீட்டு மாடியில் அமைத்தோம். இதுவரை ஒரு நாள் கூட, அதாவது 2024 டிசம்பர் மாதம் நாங்கள் அந்த இதை நிறுவினோம். இதுவரை ஒரு புகார் கூட கிடையாது. ஏதாவது எங்களுக்கு சந்தேகம் என்று நாங்கள் கூப்பிட்டால் உடனடியாக அதை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார்கள். அதே போல என்னுடைய செல்போனில் நான் அதை அந்த செயலி மூலம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கூரையின் மூலம் என்ன மின்சாரம் உற்பத்தி ஆகின்றது என்பதையும் நான் தெரிந்து கொள்கின்றேன். பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நான் மின் கட்டணம் செலுத்த வேண்டியது எனக்கு மீதமாயிருக்கின்றது. மாதம் ஒரு குறைந்த அளவில் ஒரு 500 ரூபாய் ஏதோ லைசன்ஸ் கட்டணம் என்று வாங்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நியாயமானது. இது எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு இயற்கை வளங்களை அழித்து உருவாக்கக்கூடிய மின்சாரத்தை நாம் பயன்படுத்தி அதன் மூலம் இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாதகமாக, ஒரு பாவமாக, துரோகமாக
யோகமாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். மாற்று எரிசக்தியான இந்த சோலார் சூரிய ஒளியின் மூலம் தருவது நான் ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் சரியாக இருக்குமா என்று. ஆனால் 100க்கு 100 அல்ல 1000 மடங்கு அற்புதமான ஒரு திட்டம், அற்புதமான ஒரு டெக்னாலஜி. அதை மிகச்சரியா செய்துட்டு இருக்கிற சோலார் ஹைடெக் எனர்ஜியினுடைய நிறுவனத்தை அந்த உரிமையாளர் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காரணத்தால் என்னுடைய கோட்டத்திலே பல்வேறு இடங்களில் என்னுடைய இல்லத்தில் எங்களுடைய கோட்டத்தில் போட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களை பற்றி விரிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றேன். மின் நுகர்வோர்கள் எங்களுடைய கோட்டத்திலே, இன்னும் சொல்ல போனால் சேலம் மாநகராட்சியிலே நான் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் வரக்கூடிய கூட்டங்கள் அதை பற்றி சொல்லி நிறைய இல்லங்கள் சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை தயாரித்து ஒரு தற்சார்பு நிலையிலே அவர்கள் பயன்படுத்தி கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். அது எனக்கு உண்மையிலேயே எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஆத்ம திருப்திக்குரிய மகிழ்ச்சியான ஒரு செயல் நான் செய்திருக்கின்றேன் என்றால் இதுவும் ஒன்றது. நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் பேனல் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேர் நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க சார். நம்ம கம்பெனி நேம் வந்து ஹைடெக் சோலார் எனர்ஜிஸ். என்னோட நேம் வந்து சந்தோஷ் குமார். ஓகே, நான் மேனேஜரா இருக்கேன். எக்ஸாக்ட் எங்க சொல்ல கேட்டாரு? சேலம்ல ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சுகணேஸ்வர் கோயில் சார். அந்த கோயில ஒட்டி இருக்கிற காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ டேரக்டா விசிட் பண்றாங்கன்னா எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாங்க சார். ஓகேங்க சார். இப்போ கரண்ட் நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் சார் போயிட்டு இருக்கு நமக்கு? சார் கரண்ட்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 450 கிராஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 500 போயிட்டு இருக்கு சார். ஓ சூப்பர் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரோம் சார். ஓகேங்க சார். இப்போ நம்ம ஆக்சுவலா சேலம் லொக்காலிட்டியில இருக்கோம். இப்போ சென்னை மதுரையில எல்லாம் கேட்கறாங்கன்னா டேரக்டா நம்ம சைட்டுக்கே போய் பண்ணி தருவோம் சார். ஆமாங்க சார், சைட்டுக்கே போயிட்டு சைட் விசிட் பண்ணிட்டு சார் சென்னையில பண்ணியிருக்கோம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, ஓகே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே பண்ணியிருக்கோங்க சார். ஓகேங்க சார். சார் ஆக்சுவலா நம்ம அந்த 500 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ப்ராஜெக்ட் தான் நம்ம சேலம். ஓ ஓகே. மீது 200 ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து வேற டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்க சார். இப்போ நிறைய 500க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருப்பீங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்ல எந்த மாதிரிங்க சார் இருந்துச்சு? நம்ம 500 பண்ணதுக்கு காரணமே கஸ்டமர் தான் சார். கஸ்டமர் டு கஸ்டமர் தான் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம். ஓகே, டாப் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நிறைய. ஆமாங்க சார். ஓகே, ஸோ நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சோலார் பேனல் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே பேசி எல்லாமே பண்ணுறது இல்லை. ஓகே, நம்ம நேரில் விசிட் பண்ணிட்டு சைட்டோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு உங்களோட இபி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு தான் ஓகேங்க சார் நம்ம அவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா அது தனியாக சார்ஜஸ் ஆகுமா இல்லை சார் அதே பட்ஜெட்? சார் எல்லாமே ஒரே பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துறோம். ஒரே பட்ஜெட் தான். ஒரே ஓகே, பட்ஜெட். இப்போ ஆக்சுவலாக இதுவே ஒரு 4 மாடி இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ ஹைட் ஆனாலும் ஒரு சார் எவ்வளோ ஹைட் இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்க சார். இப்போ இன்வெர்டர் வந்து நம்ம வந்து கீழே இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் நம்ம பண்ணியிருக்கிறது கீழே வச்சிருக்கோம். ஆமாங்க. மீட்டர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஓகே, நம்ம எதனால இந்த மாதிரி வச்சிருக்கோம்னா டிசி வந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனா லாசஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம இன்வெர்டர் வச்சுட்டு டிசி ஷார்ட்டா கொடுத்துட்டு ஓகே, அது ஏசியில என்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம், கீழ இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ கன்சியூமருக்கு லாசஸ் கிடையாது. ஓகே, இப்போ நிறைய பேர் உங்க வீட்டுக்கு சோலார் பேனல் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எவ்வளவு போடணும் அந்த மாதிரி நிறைய பேர் பிரச்சனை வரும். அது நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்களா? சார் சஜஷனே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேமெண்ட் வாங்கி பண்றது இல்லைங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடை பார்த்துட்டு அவங்க இடத்த பார்த்துட்டு இப்போ வந்து இது இவருக்கு இவ்வளவு யூஸ் பண்றாரு அதனால நம்ம ஹை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவங்களுக்கு தேவையான மாதிரி ஓகே, கஸ்டமைஸ்டு ஜிஐ ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணி தரோம். ஸ்ட்ரக்சர் என்ன வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். சூப்பர். அவங்க வீட்டுக்கு தேவையான மாதிரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் சார் அடுத்த ப்ராசஸே அவங்களுக்கு எல்லாமே நம்ம சரியா பார்த்து கொடுத்துறோம் சார். ஓகே, நிறைய பேர் வந்து உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் குவாலிட்டியா போடணும்னு நினைப்பீங்க. இது வந்து 25-30 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஆமாங்க சார். 30 இயர்ஸ் வாரண்டியோட வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் அது மானியத்தோட இல்லைனா பேங்க் லோனோட வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாரோட கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ இருப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.